தாத்தா என்று அத்தனையும் நம்முடைய தாத்தா பாட்டி உறவுகள் தான். நானும் விவசாய குடும்பம், பாரம்பரியமான விவசாய குடும்பம். என்னுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா எல்லாரும் விவசாயம் தான். இதே திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நிம்மதியான வாழ்க்கை, மதிப்பான வாழ்க்கை. காலையில் எழுந்தாமா, மாடுகளை கழனி கண்டு கூட்டு கொண்டு சென்றோமா, நாட்டு நட்டோமா என்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கடன் சுமையால் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையும் போய்விட்டது, மரியாதையும் போய்விட்டது. சுயமரியாதை இழந்த ஒரு உடல்நிலை வாழ்க்கையாக இன்று நம்முடைய வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அறுவடைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அறுவடையின் போது வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டால் பயிர்கள் கருகின்றன. அப்படிப்பட்ட செய்தியை பார்க்கும் பொழுது விவசாயி பெண்களுக்கு திருமணம் கூட செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கடன் சுமையான வாழ்க்கை, என்றைக்குமே நிரந்தரமான ஒரு அச்சம். என்றைக்கு இந்த அரசாங்கம் நம்முடைய முற்போகம் விளையும் வயல்வெளியை பிடுங்கிக் கொள்ளுமோ, தொழிற்சாலைகளுக்கு பிடுங்கிக் கொள்ளுமோ, நிலக்கரி சுரங்கத்திற்காக பிடுங்கிக் கொள்ளுமோ, 8 வழி சாலைக்காக பிடுங்கிக் கொள்ளுமோ என்ற ஒரு நிரந்தர பயமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய குரல் இந்த அரசாங்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கேட்கவே இல்லை. பாராமுகமான ஒரு அரசாங்கம் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊரெல்லாம் பாலை வழங்கினாலும் விவசாயிகளின் கஷ்டத்திற்கு யாரும் செவி கொடுப்பதே இல்லை. அதற்காக இன்று நாம் மருத்துவர் ஐயாவின் தலைமையில் ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம் நம்முடைய சுய மரியாதையை. விவசாயி வீடுனா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, எந்த சீர்திருத்தி செய்வாங்க விவசாயி என்று ரொம்ப கேவலமானவங்க நினைக்கிறாங்க. அந்த சுய மரியாதை நாம தொலைத்து, நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அந்த சுயமரியாதை மீட்டெடுப்போம். உழைப்பே உயர்வு, அதை விட உழவே உயர்வு என்று கூறிக்கொண்டு ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். ஐயாவின் தலைமையில் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பசுமை தாயகம் சார்பாக வாய்ப்பளித்த பசுமை போராளி, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி